ஒரு அமிதாப் பச்சன் பர்த்டே அப்படின்னா பாம்பேல ஒரு கோலா அல்லோல பட்டு நேற்றுக்கு அமிதாப் பச்சன் பர்த்டே விஷ் பண்ணீங்களா இல்லையா? பண்ணோம். விஷ் பண்ணீங்களா? பண்ணோம். அமிதாப் பச்சன் சொல்லிட்டீங்க? எல்லாம் சொல்லிட்டோம். எப்படி எங்கே எங்கள் மீடியாவில் சேனலில் எல்லாருக்குமே பழக்கம். இவங்க இன்னைக்கு பர்த்டே வருதுன்னு முன்கூட்டியே நாங்கள் மாதாந்திர வானொலி நேரத்தில் பேசும்போது இவங்களுக்கு இன்னைக்கு அமிதாப் பச்சனுக்கு விஷ் பண்ணிட்டீங்க? விஷ் பண்ணிட்டோம். ரஜினி, கமல் பர்த்டே, ஏஆர் ரஹ்மான் எல்லாருக்கும் அன்னைக்கு வரும்போது அந்தந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்லி விஷ் பண்ணிடுவீங்க. ஓகே, அமிதாப் பச்சனுக்கு, ரஜினிக்கு, கமலுக்கெல்லாம் யார் விஷ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. இன்னைக்கு அவருக்கு ஹாப்பி பர்த்டே. அவருக்கு விஷ் பண்ணுறதுக்காகவே பிரத்யோகமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வந்திருக்கோம். மயிலை பட்டாபி. வணக்கம் சார். வணக்கம். என்ன கிளாஸ் மிஸ் மாதிரி அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி சொல்றீங்க? 92.7 பிக் எஃப்எம் பாலாஜியோட சட்ட சாயங்காலத்தில் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க. இந்தியாவில் எப்போ பிரைவேட் எஃப்எம்னு ஆரம்பிச்சாங்களோ, தமிழ்நாட்டில் எப்போ எஃப்எம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரேடியோங்கிறத மார்க்கோனி எப்போ கண்டுபிடிச்சாரோ அப்போ உருவான ஒரு மனுஷன் தான் மயிலை பட்டாபி. எந்த எஃப்எம்ல எப்போ கான்டெஸ்ட் வைப்பாங்க, எப்போ கேள்வி கேட்பாங்க, எப்போ அது கிஃப்ட் கொடுப்பாங்க, எத்தனாவது காலா ஃபோன் பண்ணா அப்போ ஃபோனை எடுப்பாங்க, எப்போ எடுக்க மாட்டாங்க, ஆர்ஜியோட வீட்டு அட்ரஸ் என்ன, மளிகை சாமான் எவ்வளோக்கு வாங்குவாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச ஒரே மனுஷன் மயிலை பட்டாபி. கரெக்டா நான் சொன்னது இல்ல? வணக்கம். எல்லோருக்கும், நம்ம பிக் எஃப்எம் கேட்கும் நேயர்களுக்கும் மற்றும் நம்ம அமைப்பாளர்களுக்கும், ஆர்ஜி அனைவருக்கும் எனது முதல்ல நன்றியை தெரிவிக்கிறீங்க. எனக்கு சொல்லுங்க மயிலை பட்டாபி. அதாவது வானொலி கேட்கறது வந்து எனக்கு சின்ன குழந்தைலேருந்தே ஆரம்பம். சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பம். 90ஆம் நூற்றாண்டுலேருந்து இவர் பண்ணுகிறாரு. இல்லை, அதாவது எங்கள் அப்பாவும் சொல்லுவார், வானொலி கேளு, கேட்கறது இல்லாமல் அதில் வர கருத்துக்கள் நல்லதாக இருந்ததுன்னா நீ மட்டும் பயன்படும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயன்படும் வகையில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணு. அந்த வகையில் இருக்கும்போது அப்போது ஆரம்ப காலத்தில் வானொலியில் இன்று ஒரு தகவல், இந்த மாதிரி சூப்பர். ஐயோ மயிலை பட்டாபி நான் தான் நடத்துறேன், நீங்க வந்து கெஸ்ட் தான். ஓகேவா? உணர்ச்சியை ரொம்ப கொழுக்கா கொட்டாதீங்க. நீங்க ஒரு ஹாப்பி பர்த்டே. கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பிக் எஃப்எம் ஒரு போஸ்ட் கார்டு வந்தது. அந்த போஸ்ட் கார்டுல என்ன, எனக்கு 12ஆம் தேதி பர்த்டே, என் பர்த்டேக்கு ஏனென்றால் பிறந்த நாள் பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீல் அடிச்சிருந்தது. சீல் என்னன்னு பார்த்தாக்க மயிலை பட்டாபி எஃப்எம் வானொலி நேயர். இந்த சீல் எப்ப அடிச்சீங்க? எல்லாரும் பேர் வச்சு வேலை செய்யற கம்பெனி வானொலி நேயர் அமைப்புன்னு வச்சிருக்கோம். ஓகே. அப்போ ஒவ்வொரு நேருக்கு என்னைக்கு மாதத்துல எப்ப பிறந்தநாள் வருதோ அவங்களோட நாங்கள் பகிர்ந்துப்போம். அந்த சீலை குத்தி நீங்கள் அனுப்பிச்சு வைப்பீங்க. இப்போ நீங்கள் கூட காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கால் வந்திருக்கு, 100 ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு. 200 கால் வந்து ஃபோன் பண்ணி மயிலை பட்டாபி விஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நேயர், இந்த மாதிரி நிறைய நேயர்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத எங்களுக்கே நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி அவரோட ஹாப்பி பர்த்டே. திடீர்னு எனக்கும் சொல்லும்போது எனக்கும் பிக் எஃப்எம் ஸ்டுடியோக்கு நேராக வந்து உங்களோட நேயர்களோட நம்ம ஆர்ஜியோட பகிர்ந்துக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா கேட்கறவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? நம்ம விட்டு பேசலாம். உங்களுக்கு தான் தெரியாத ரூல்ஸ் இல்ல, தொடர்ந்து பேசுவோம். பாத்தீங்களா, அவரே சொல்லிட்டார். நீங்க கேட்டுக்கிறது டிகிடிசி வித் மீ பாலாஜி. நான் என்ன சொல்லுவேன் வாயில சொல்லுங்க. நான் முடிக்கும் போது ஒன்று சொல்லுவேன், வெக்கப்படாம சொல்லுங்க. பட்டாபி சொல்லுங்க, தொடர்ண்டை சொல்லுங்க. தொடர்ண்டை தெரியாத உங்களுக்கு? தெரியும், ஆனா சொல்ல மாட்டீங்க, கூச்சப்படுறாரு. கொஞ்ச நேரத்துல சொல்ல வச்சிடலாம். மயிலை பட்டாபி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 6 வயசு குழந்தை கூட ரேடியோ கேட்டுச்சுன்னா உங்க பேர் தெரியாம இருக்காது. எப்படி இந்த ஒரு பிராண்டை உருவாக்கினீங்க? எப்போ ஆரம்பிச்சீங்க இந்த எஃப்எம்க்கு ஃபோன் பேசுறது, லெட்டர் போடுறது? அதாவது முதல்ல வானொலியில் எஃப்எம் ரேடியோ தனியாருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போம்போது பண்பலை நிகழ்ச்சிக்கு ஆல் இண்டியாவிலே பண்பலைன்னு உருவாச்சு. அப்போ நாங்கள் நேயர்கள்லாம் ஒன்றா குவிஞ்சோம்னா எங்கே குவிஞ்சோன்னா வட்டம் கோலணும். அது எப்படி பண்ண அஸ்வத்தாமன் பதில்கள்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட அட்ரஸ், முகவரி எல்லாம் வாங்கி நேரடியாக சொல்லுவாங்க. மயிலாப்பூர்லேருந்து பட்டாபி கடிதம் எழுதியிருக்கிறார். அப்போ உருவானது தான் மயிலை பட்டாபி. எந்த வருஷம் இது? இது 94. லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி டைம்லேருந்து எஃப்எம் ரேடியோக்கு ஒரு மனுஷன் இருக்கார். அவர் நம்பி நாங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஃபோனே வரல, என்ன பண்ணுறது அப்படின்ற பயமே இல்லாமல் எப்போ நினைச்சாலும் இவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இது இந்தியா பாகிஸ்தானை பற்றி என்ன நினைக்கிறேன், கபால் முஷ்ரஃபுக்கே பதில் சொல்லுவார். ஒபாமா பற்றினா ஒபாமா வீட்டுக்கே ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு பவர்ஃபுல் மேன் மயிலை பட்டாபியோட ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்து டிகிடிசியில் அதை குளோரிஃபை பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோம். மயிலை பட்டாபி சார் சொல்லுங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஃபுல் டைம் எஃப்எம்லேயே எல்லாமே தெரியல உங்களுக்கு. எப்போ வந்து நீங்கள் ஜெயா மேக்ஸ் காலையில் ரெகுலராக நான் கால் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கால் நீங்க தான்? ஆமா, அவங்கள வணக்கம் சொன்னாலே போதும், வாங்க பட்டாபி, வாங்க வீட்டு காபி சாப்பிட்டு போங்கன்றாங்க. காலைல ஃபர்ஸ்ட் காலா? இன்னைக்கு யாருக்கு? ஆமா, 8 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பம். அதுல முதல் காலரா வருவேன் நான். முதல் காலரா? அதுல ஒரு சட்டையில என்ன பூனை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து, அதாவது 500வது நாள்ல பேசும்போது 300 நாளைக்கு ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கேன். 300 நாள். அப்பா வீரேந்திர சேவாகே இந்த சாதனையை பண்ண முடியாது. சம மயிலை பட்டாபி. இது வந்துலாம் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தான். உங்க வீட்டுல திட்ட மாட்டாங்களா எப்ப பாரு என்ன ஃபோன் பண்ணே? இல்ல, அதாவது நாங்க தொழிலும் கவனிச்சுட்டு இருப்போம்,
தொழில் கவனிக்கும் போது வானொலியும் கேட்போம். வானொலியும் கேட்போம், தொழிலும் கவனிப்போம். ஏன்னா, அதாவது கேட்டால் வலிக்காதது என்னன்னா வானொலி மட்டும்தான். ஆஹா, ஏ வின் தி மேட்ச். கேட்டால் வலிக்காதது வானொலி. யா, வானொலி. இந்த அது பஞ்சல நம்ம பிக் எஃப்எம் கேட்டோம்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். இதுக்கு முன்னாடி வேற ஒரு எஃப்எம் போயிட்டு இதே டைலாக் அந்த எஃப்எம் ஓட பேர்ல சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனால தான் மயிலை பட்டாபி இஸ் a very smart guy. சரி மயிலை பட்டாபி, நீங்க சொல்லுங்க, நீங்க வாங்கின கிஃப்ட்லயே எஃப்எம்ல இருந்து இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் எது? என்ன குத்தாங்க? எனக்கு பெரிய கிஃப்ட்னா நம்ம பிக் எஃப்எம்லயே தீனா அவர்கள் ரெக்கார்டு பண்ணாங்க. ஆமா, கின்னஸ் ரெக்கார்டு. கின்னஸ் ரெக்கார்டு. அப்போ அவரு எல்லாரையும் வர வச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. இல்ல எல்லாம் வர வச்சு எனக்கு அந்த ஸ்டுடியோல முதல்ல அந்த சேர்ல உட்காந்து இப்போ நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ அவரோட பேசும்போது அந்த விருது எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர். ஐயோ, எனக்கு அப்படியே சிலகாகித்து போகுது. மயிலை பட்டாபி ஒரு வாட்டி ஆகாஷ்வாணி ஆல் இந்தியா ரேடியோக்கு போயிருக்காரு. அப்போ வந்து அங்கே கமலஹாசனுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அப்போ கமலஹாசன் என்ன அவங்க கிட்ட கேட்டாங்க, சொல்லுங்க சார். இப்போ நீங்க வந்து இன்டர்வியூ எனக்கு எடுக்க போறீங்க, கேள்விகளை நீங்க கேட்க போறீங்களா இல்ல மயிலை பட்டாபி கேட்பாரா அப்படின்னு? இது வந்து கமலஹாசன் அவர்களே வந்து ஒரு ரேடியோக்கு போயிட்டு சொல்லியிருக்காரு. அப்படின்னா மயிலை பட்டாபியோட ரீச்சை பார்த்துக்கோங்க. இஸ் த மேன் செலிப்ரேட்டிங் இஸ் எத்தனாவது பர்த்டே? 2050. ஐயோ சூப்பர். 50 வயசு மாதிரியே பார்த்தா தெரியாது. தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கலாம். என்னோட வெயிட்லெஸ்ஸா இருக்காரு. அவரோட ஹாப்பி பர்த்டே தான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுகிறோம். டிகிடிசி டொரண்டன் இல்ல டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். டொரண்டன் 1999ல தென்கட்சி சுவாமிநாதன் என்ன நேர்முகம் கண்டாரா? நீங்க அந்த மைக்ல வந்து கண்டுங்க. மயிலை பட்டாபி சொல்லுங்க. நான் ஏற்கனவே கேட்டேன் ஒரு வாட்டி, நீங்க வந்து அசால்ட்டா அதை தப்பிச்சிட்டீங்க. இப்போ மறுபடியும் கேட்கறேன். சொல்லுங்க சார். காலைல ஏந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எஃப்எம் ரேடியோ, ஜெயா மேக்ஸ், சன் மியூசிக், இது மாதிரி எல்லா சேனலுக்கு ஃபோன் பண்றீங்க, காட்டஸ்ல கலந்துக்கிறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் உங்களை வந்து என்ன நீங்க ஏன் இப்படி அப்பல கேட்கல? இல்ல அப்படி இல்ல, அவங்களும் ஆர்வமா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. உனக்குலாம் நீ வேலைக்கே போறது இல்லையா, எப்போ பார்த்தாலும் மீடியாலேயே இருக்கு. மீடியாலேயே அதுவும் இல்லாம அவங்க லைவ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாரு? உங்க ஒய்ஃப்லாம் நேர்களே ஏன் டெய்லி மயிலை பட்டாபி தான் பேசுவாரா, நாங்களாம் எங்களுக்கு எவ்வளோ லைன் போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. காழ்ப்புணர்ச்சியில் அவருக்கு மட்டும் எப்படி லைன் சீக்கிரம் கிடைக்குது? எனக்கு இந்த டெக்னிக் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எனக்கே எங்க எஃப்எம் லைன் கிடைக்காது சார். ஆஃபீஸ் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னாலே எடுக்க மாட்டாங்க. 92.7 பிக் எஃப்எம் பாலாஜியோட டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும் போது இன்னைக்கு மயிலை பட்டாபி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தமிழ்நாட்டில் எஃப்எம்லாம் வந்ததோ, ரேடியோன்னு வந்ததோ, மார்க்கோனி கண்டுபிடிச்சது முதல் மனுஷன் இவர் தான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அது வந்து மிகப்பெரிய அளவில் ஆக்கினார் அப்படின்ற மாதிரி எஃப்எம் வானொலி நேயர் அப்படின்னு ஒரு சீலே வச்சிருக்காரு மயிலை பட்டாபி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா எஃப்எம் ஃபோன் பண்ணுவார், எல்லா டிவிக்கும் ஃபோன் பண்ணுவார். ஆனால் எப்படி உங்களுக்கு கொண்டு லைன் கிடைக்குது? என்ன டெக்னிக் வச்சிருக்கீங்க? எப்படி கால் பண்ணுவீங்க ஒரு எஃப்எம்? விடாமுயற்சி தான் சார். விடாமுயற்சி. புதுசாக நேயர் கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாட்டி நம்பரை போடுவாங்க, நீங்கள் சொல்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு போட்டுட்டு கம்முன்னு இருந்துட்டு, இல்லைன்னா சமையல் அறைக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா வெளியில் போயிடுவாங்க. நீங்கள் எங்கே போவீங்க? நாங்கள் எப்படின்னா ஃபோனுக்குள்ளே போயிடுவீங்க. ஃபோன் பக்கத்தில் உட்காந்துருப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு பேசிட்டு தான் மறு வேலை அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் கொடுக்குற டாப்பிக்கு அது சமுதாய விழிப்புணர்வாக இருக்கட்டும், மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கட்டும், ஆமாம் ஓகே, அது தெரிஞ்சுக்கினா நம்ம நேயர்களோட பேசணும். அவங்களும் வெளியில் கேட்குறவங்களும் சரி, நான் கேட்க வேண்டிய கேள்வியை மயிலை பட்டாபி கேட்டேன். ஆடா, நீங்க தான் சார் முதல் நாள் முதல்வன். சரி, எனக்கு முதல் வாட்டி உங்க குரல் எப்போ ரேடியோல வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. என்னைக்கு? 94ல முதல் வாட்டி. என்ன பத்தி பேசுனீங்க? அதாவது சின்ன வயசுலேருந்து ஆளுநர்களில் அன்று ஒரு தகவல் கேட்கும்போது சொல்கிறவர் யாருன்றதை நேரடியாக அன்றைக்கி தான் நான் பார்த்தீங்க. ஓகே ஓகே. ஆனால் இவர்கிட்ட நம்ம விளையாட்டாக கேள்வி கேட்குறேன், நான் இது கேட்டிருந்தேன். ஆனால் இவர் பேசும்போதே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க, அப்பா இன்னும் ஒரு ப்ரைடில் இருக்கு. முதல் வாட்டி ஒருத்தர் ஃபோனில் ரேடியோவில் பேசினதை இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காரு. 1994 தான். அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1,42,00,000 கை காசு செலவு பண்ணி இவரே ஃபோன் பண்ணியிருப்பார், லெட்டர் போட்டிருப்பார். பாருங்க, அவர் உடல் தேகத்திலே ஆர்வம் தான். ஆர்வம். நிகழ்ச்சியும் நல்லா இருக்கு. நிகழ்ச்சி அதாவது இப்பெல்லாம் சொல்லாதீங்க. எங்க பாருங்க, நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க நீங்க. ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். நீங்களே சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். இது என்ன? தொடர்ந்து பேசலாம். பிக் எஃப்எம். நான் யாரு? நல்ல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க. மயிலை பட்டாபி டொரண்டை அவரே சொல்லிட்டார்ல. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். நான் தான் சொல்லணும் சொல்லிட்டேன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். நீங்க என்னெல்லாம் ரெக்கார்டு பண்ணிருக்கீங்க? முதல்ல இந்த எஃப்எம்லயே ஏதாவது நிறைய ரெக்கார்ட், கின்னஸ் ரெக்கார்ட் நீங்களே ஒரு 4 பண்ணிருப்பீங்க போல. இது இல்லை சார், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 1912. 1912 சாரி, அதான் பார்த்தேன். என்ன மயிலை பட்டாபி நீங்க ஒரு மார்க்க பந்துவான்னு பார்த்தேன். 1999 தென்கட்சி கோசாமி அவர்கள் பேட்டி எடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு இனிய நேரம்னு ஒரு நிகழ்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா பல்சுவை நிகழ்ச்சிகளும் இருக்கும். பல்சுவை நிகழ்ச்சி, ஜோக்கு, கவிதை, கட்டுரை இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை மையமாக வச்சு 2002
ஜனவரி 1ஆம் தேதி 2002 கடிதம் அந்த ஆல் இந்தியா ரேடியோக்கு அனுப்பினேன். 2002 வருஷம்னால 2002 2002 லெட்டர் ஜனவரி மாதம் முதல் தேதி. முதல் குறிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் லீவ் அன்னைக்கு அமைச்சிருக்கீங்க. உடனே ஆல் இந்தியா ரேடியோவில் என்னை கூப்பிட்டு உடனே எனக்கு பேட்டி கொடுத்து எனக்கு தகுந்த மரியாதை பண்ணாங்க. தகுந்த அந்த மரியாதைக்கு செலவு 2002 போஸ்ட் கார்டு. அப்பா யாரா இந்த மனுஷன் அப்படின்றீங்களா? ஆண்டி இவர் குரல் தெரியாம வணக்கம் அப்படின்னாலே எல்லா எஃப்எம்லையும் எல்லா டிவிலையும் மயிலை பட்டாபி சொல்லுங்கன்றுவாங்க. கிட்டத்தட்ட 323 வருஷமா பாகுபலி அந்த பிறந்த போதே இவர் வந்து எஃப்எம்க்கு ரேடியோலுக்கு எல்லாம் வந்து லெட்டர் போட ஆரம்பிச்சு இப்போ வந்து சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக மயிலை பட்டாபி அப்படின்னாலே வந்து ஒரு டெரர் மேன். எல்லா எஃப்எம்லையும் தெரியும். இங்கே நாங்கள் கொடுத்த கிஃப்ட் வாங்கியே வந்து விருதுநகர் பக்கத்தில் வீடு வாங்கியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு இஸ் அ கிரேட் கை. அவரோட ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி எனக்கு ஹாப்பி பர்த்டே. அதனால என் பர்த்டேக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு உரிமையோட கேட்டோம். வாங்க நீங்களே உங்களே வச்சு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிக் எஃப்எம்ல அவர் வச்சு ஸ்பெஷல் நிகழ்ச்சி பண்ணுகிறோம். நான் தான் பாலாஜி. டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்புகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். மயிலை பட்டாபி எனக்கு இது சொல்லுங்க. சொல்லுங்க சார். கேட்குறேன் சார். இருங்க சார். நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு கேள்வி கூட வர மாட்டேங்குது. இப்போ நீங்கள் வந்து உங்க அப்பா சொன்னார் சின்ன வயசுல அப்படின்றதுக்காக தான் பேச ஆரம்பிச்சிங்களா? இல்லை வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் நம்ம குரலை கேட்கறதுல ஒரு மோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இது எதனால வந்து உங்களுக்கு இது இவ்வளோ வருஷம் தொடர்ந்து பண்ண வைக்குது? இவ்வளோ வருஷம் பண்ண வைக்கல நேயர்கள் ரொம்ப அறிமுகமாகறாங்க. நிறைய புதுசா பண்றீங்க போல. இது நாங்கள் வானொலி நேயர் வட்டம் அமைப்பு வச்சிருந்தோம் இல்லையா? அதில் வந்து ஜெய்சக்திவன் ஒரு நண்பர் அறிமுகமானார். இதழியல் தொடர்பியல் துறை பேராசிரியர் முனைவர். இதழியலா? இதழியல். ஓகே. தொடர்பு உங்களுக்கு ஆயிட்டு இருக்குது. ஓகே. அவர் அறிமுகமானார். நீங்க இதே சென்னையிலேயே சுற்றி வானொலி கேட்குறீங்க, இன்னும் உலக அளவில் கேட்கணும். உங்களோட பேரு இதெல்லாம் வந்து உலக அளவில் மயிலை மாசச்சூசெட்ஸ் பட்டாபி போது எங்களுக்கு சீன வானொலி தமிழ் பிரிவு. சைனால தமிழ் எஃப்எம் இருக்கா? தெரிஞ்சா முன்னாடி நான் வேலையை விட்டுருப்பேன். நீங்க சைனா போயிருக்கீங்களா? சைனா இன்னும் போல. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சென்னையிலே சிறப்பு நேயராக சேர்ந்துட்டாங்க. அதிக கடிதம் எழுதிய நேயர்களா? நீங்க அதிக கடிதம் எழுதி? ஆமா ஆமா ஆமா. அப்பா மயிலை பட்டாபி இவ்வளவு லெட்டர் இருந்து எஃப்எம் எழுதுறீங்க? 6000 லெட்டர் அனுப்பிச்சேன். 6000 ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு வச்சிருக்கீங்களா லெட்டரா? பேபி நான் தான் உன்னோட பட்டாபி அப்படின்லாம்? இல்ல இல்ல அவங்க வந்து எங்களை அணுகுனாங்க. ஏங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. என்னங்க நீங்க அவங்க நீங்க ரொமான்டிக் லெட்டர்லாம் எழுதுவீங்களா? இல்ல இல்ல அந்த எஃப்எம் லெட்டர் ஒடி தான் எழுதுவீங்களா? எஃப்எம் லெட்டர் தான் எழுதுவேன். மயிலை பட்டாபி 1916 அந்த வருஷத்துல இருந்து எஃப்எம் கேட்டு எல்லாத்துக்கும் லெட்டர் போட்டு ஃபோன்லாம் பண்ணுகிறவரோட ஹாப்பி பர்த்டே இன்னைக்குன்றதால செலிப்ரேட் பண்ணுகிறோம். இது டேக் டிசி வித் மீ பாலாஜி. நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு வருஷமா நீங்க கருத்து சொல்லுங்க ரேடியோல. ஆமா ஆமா ஆமா. மயிலை பட்டாபி நீங்க சொன்ன கருத்துனால இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இந்த 20 வருஷத்துல? 20 வருஷத்துல நடந்திருக்குன்னா இப்போ நான் அதாவது உங்களுக்கு நாங்கள் ரசிகர்கள், அதே போல காரில் செல்பவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாபி நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு பட்டாபி நீங்கள் சொன்ன கேள்விகள்லாம் வந்து எனக்கு நெடுநாளாக கேட்கணும்னு ஆசை இருந்தது. அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து கேட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது மக்களின் குரல் நீங்கள், அதாவது உங்களுக்கு ரசிகர்கள் இல்லாமல் எங்களுக்கும் எனக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. உங்களுக்கு சூப்பர். மயிலை பட்டாபி அந்த ரசிகர்ல மெயின் மெம்பர் நான் தான், உறுப்பினர் செயற்குழு தலைவர் நான் தான். 92.7 பிக் எஃப்எம் பாலாஜியோட டிகிடிசி கேட்டு இருக்கும் போது பவர்ட் பை சொல்ல மறந்துட்டேன் போது என்னாச்சுன்னா உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இவருக்கு ஹாப்பி பர்த்டே. யார் இவர்னா மயிலை பட்டாபின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1994 வருஷம் ஆரம்பிச்சு இவரோட பயணம் ஒரு 20 இயர்ஸா 30 வயசுல ஆரம்பிச்சு 50 வயசு வரைக்கும் நீங்க சுருங்கி போய் 50 வயசு பர்த்டேவை ஹாப்பியா கொண்டாடுறதுக்காக இங்க வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா வந்து இவ்வளோ வருஷம் இவர் எஃப்எம்க்கு பண்ண சேவையினால இவரோட பர்த்டேவை எப்படி நடிகர் பர்த்டே, சினிமாக்காரங்க பர்த்டே, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பர்த்டே நாடே கொண்டாடுமோ அது மாதிரி எஃப்எம்ஏ கொண்டாடணும் அப்படின்றதுனால அவரோட செலிப்ரேட் பண்ணுகிறோம். மயிலை பட்டாபி சொல்லுங்க சார். நான் இதுக்கு முன்னாடி வந்து மைக் ஆஃப் பண்ணும்போது சொன்னீங்க நான் பாட்டு பாட வேண்டாம்னு கேளுங்க, நான் உடனே பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் நம்ம ஆக்டிங்கே பண்ண தேவையில்ல. நீங்க எப்பவே கேட்குற பாட்டு பாடுவீங்கல்ல? நான் பாடுவேன். ஆனால் யாராவது கேட்பாங்களா? அதாவது நேயர்கள் வந்து குரல் கேட்கறது என்னுடைய குரல் நல்லா இருக்கான்றது நேயர்கள் தான் சொல்லணும். நானே சொல்றேன் நல்லா இல்லை, நல்லா பாடுங்க. சொல்ல துடிக்கிறது மனசுல இருந்து. சரி பாடுங்க. பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசம் என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல் போது இழுத்து நீதானொரு பூவில் மடல். மயிலை பட்டாபி ஜேசுதாஸ்க்கு அப்புறம் நீங்க தான். விடுங்க பூவை விட்டுருங்க. பாருங்க 2 பேர் பக்கத்துல எப்ப போயிட்டாங்க. அதுல இன்னைக்கு நீங்க தானே பேசுனீங்க. நன்றியா மயிலை பட்டாபி. இனிமே நீங்க ரேடியோல பேசணும். ஓகேவா? ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நான் தொடர்ந்து பிக் எஃப்எம்க்கு கோஆபரேட் பண்ணி. இல்ல ஓகே இல்ல நீங்க பாடக்கூடாதுங்கிறதுக்கு நான் அப்படி சொன்னேன். சார் ஏன் சார்? இல்ல ஐயோ கொஞ்சாதீங்க மயிலை பட்டாபி, எனக்கு கூச்சமா இருக்குது. 50 வயசு ஆனாலும் இவருக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைத்தனம் ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளில வருது. யாரா இவரு அப்படின்னு கேட்கவே முடியாது. ஏன்னா யார் எஃப்எம்ல
எஃப்எம்ல பேசுகிற ஆர்ஜேவோ அவங்கள தெரியுதோ இல்லையோ, அந்த எஃப்எம் பேர் தெரியுதோ இல்லையோ, அந்த எஃப்எம்க்கு அதுக்கப்புறம் ஜெயா மேக்ஸ், ராஜ் டிஜிட்டல் மியூசிக், அதுக்கப்புறம் சன் மியூசிக்கில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்ச ஒரே பேர் மயிலை பட்டாபி. அவருக்கு நீங்கள் ஹாப்பி பர்த்டே அப்படின்றதுனால தான் செலிப்ரேட் பண்ணுறோம். 20 வருஷமாக எல்லா எஃப்எம்க்கும் தொடர்ந்து லெட்டர் போகிறார், ஃபோன் பண்ணுறார், எல்லா கான்டெஸ்ட்லையும் கலந்துப்பார். முதல் காலராக டெய்லி ஜெயா மேக்ஸில் 500 ஷோவில் 300 ஷோக்கு போயிருக்காராம். அந்த சாதனை மனிதனோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுகிறோம். இது டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். ஒரு 20 இயர்ஸா இதை ஒரு பேஷனாக எடுத்துட்டு எந்த எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணாலும், எந்த ஒரு டிவிக்கு இது என்ன விஷயம், பாட்டம் லைன் உங்கள் மனசில் என்ன தோணும் ஒவ்வொரு வாட்டி உங்கள் குரலை கேட்கும்போது? இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கா? அதாவது எனக்கு என்னன்னா வானொலி தவிர எனக்கு வேற பொழுதுபோக்கு இல்லை. டிவி பார்க்க மாட்டீங்க? டிவியும் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். ஜெயா மேக்ஸ், ராஜ் மியூசிக் ஒரு குறிப்பிட்ட சேனல் தான் நான் தொடர்பு கொள்ளும். அது கூட தொலைபேசி நிகழ்ச்சிகளாக இருந்ததுன்னா கலந்துப்பேன். ஓகே. அது அவங்களும் என்னை பாராட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நம்ம அதாவது கேட்குற தொழில் சரி, வெளியே போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கறதும் சரி, எவ்வளவோ இளைஞர்கள் இன்னைக்கு சாலையில் போகும்போதும் வர மக்களை பார்க்கும்போதும் எவ்வளோ டென்ஷனு, எவ்வளோ இதுவாக இருக்காங்க மக்கள். வந்து இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டு. அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இந்த வானொலி உற்ற துணையாக இருக்கு. லைஃப்ல இன்னைக்கு தாய் வீடுன்னு கூட சொல்லலாம். தாய் வீடு. ஆமா. எஃப்எம்ல ரேடியோன்னு வந்ததுக்கு அப்புறம். ஆமா. எஃப்எம்ல ரேடியோன்ற பாருங்க. ரேடியோல எஃப்எம் வந்து இல்ல நானும் வளர்றேன், நீங்க வளர்றீங்க. போன்ல எஃப்எம்னு வந்ததுக்கு அப்புறம் ஆமா, மொபைல் உங்களுக்கு அது மிகப்பெரும் வரப்பிரசாதமா இருந்திருக்குமே. கண்டிப்பா. உடனே வாங்கிட்டீங்களா எஃப்எம் மாடல்? அது இன்னும் காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இன்னும் ஆன்லைன் எஃப்எம்லாம் நிறைய இருக்கு. அதுக்கும் கேட்பீங்களா? அதுவும் கேட்போம். அதாவது இன்னைக்கு இன்னும் பண்பலைகள் அதிகமாக விஞ்ஞான வளர்ச்சியும் அதிகமாக நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கு. ஏன்னா பேக்கெட் ரேடியோ, டிரான்சிஸ்டர் இது மாதிரி தான் வாங்கி வச்சு அதுக்கு பேட்டரி செலவு பண்ணி, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேடியோ கேட்கணும்னா லைசன்ஸ் வாங்கணும். என்னது ரேடியோ கேட்க லைசன்ஸ் வாங்கணும்? எனக்கு தெரியாது இது. பட்டாபி என்ன சொல்றீங்க? கண்டிப்பாங்க. அப்படியே ஒழிச்சு வச்ச காலங்கள்லாம் கூட உண்டு. ரேடியோவை ஒழிச்சு வச்ச காலங்கள் கூட உண்டு. எப்போ ரேடியோக்கு லைசன்ஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க. உங்க கடைகளிலோ சரி வீடுகளிலோ நீங்க ரேடியோ பயன்படுத்துறீங்களா, அதுக்கு முறையா லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்களா? எப்போ இது எந்த டைம்ல? இது வந்து பாத்தீங்கன்னா 1990 80கள் 90லாம் இதை கேட்பாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒன்று உயிரோட இருந்த போது இல்லை லைசன்ஸ் வாங்கணும். ஸோ ஒழிச்சிட்டு எடுத்துன்னு போய் ஒழிச்சு வச்சுட்டு அவங்க வருவாங்க. நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு போது அவங்க வரதுக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டு சொல்லிடுவாங்க, பட்டாபி இது மாதிரி செக்கிங் வராங்க, ரேடியோ பிடிங்கன்னு போயிடுவாங்க, அப்புறம் நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது, ஜாகிரதையாக வச்சுங்க அப்படி. இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்காக பாடுபட்ட தியாகிகள் கிட்ட கதை கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செக்கிங்லாம் வருவாங்க, எனக்கே தெரியாது அங்கிள், இப்போ தான் தெரியும். பாருங்க ரேடியோட ஹிஸ்ட்ரி, பஞ்சு மிட்டாயெல்லாம் பிளிங்கி பார்க்குறான், ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயத்துலையும் அவ்வளோ பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன்லையும் ரேடியோ கட்டி இப்போ வரைக்கும் ரேடியோக்காகவே தன் மூச்சு வாட்சி பேச்சு எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணிருக்கிற மயிலை பட்டாபி தான் இன்னைக்கு அவரோட ஹாப்பி பர்த்டே டிகிடிசியில் செலிப்ரேட் பண்ணுறார். டிகிடிசியில் மட்டுமான்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3 எஃப்எம்மோட அப்பாயின்மெண்ட் இருக்குதான். அதனால் பக்கத்து எஃப்எம்லேயும் இவர் பேசினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் சொல்லிட்டேன்னா அவங்க தான் பவர்ட் பை. 2 நாள் ரேடியோ ஒழிச்சு வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க பட்டாபி? அது முறையாக லைசன்ஸ் வாங்கி. இல்லை அது ஓகே. இப்போ நான் திடீர்னு உங்ககிட்ட ரேடியோவே கேட்கக்கூடாது, 2 நாளைக்கு எந்த ரேடியோ ஃபோன் பண்ணலாம்? நம்ம ஏதோ நம்ம வீட்டில் ஒருத்தர் இருந்தோம்னா ஒரு ஊருக்கு போயிட்டாங்க, உங்க உறவுல யாருன்னா பார்க்க முடியலன்னா அந்த ஏக்கம் எப்படி இருக்குமோ அந்த ஏக்கம் எனக்கு. அது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? கண்டிப்பா அந்த சோகம் நடந்திருக்கா? அது ஏன்னா நிறைய வாட்டி எனக்கு இப்போ கரண்ட் போனாலே எதுவுமே கேட்க முடியாது. அப்போ ஈபியை போய் அச்சு வச்சிடலாம் போல இருக்கும். அப்போ நாங்கள் என்ன நினைப்போம், அது நம்ம உற்ற தோழன்னா வானொலி தான், அது கூட நம்ம கேட்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். இப்போ ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அந்த வருத்தம் இல்லை. இப்போ அந்த வருத்தம் இல்லை. இப்போ எங்கே போனாலும் சரி, எந்த இதுலேயும் போனாலும் நம்ம அதை நீங்கள் இப்போ பிக் எஃப்எம் சரி, பக்கத்து எஃப்எம் சரி, நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அப்பா பாடுற இந்த மனுஷனை 2 நாளைக்கு எஃப்எம் கேட்க முடியலன்னா மாதிரி இழுத்துக்குமா உங்களுக்கு? சரி மயிலை பட்டாபி, என்ன வேலை செய்றீங்க நீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம் டிசைனரு, அது தவிர வந்து ரியல் எஸ்டேட்ஸ். ஓகே, இதெல்லாம் பண்றீங்க. எஃப்எம் கேட்கறது தவிர இந்த வேலைலாம் பண்றீங்க. சரி இப்போ வந்து இதுக்கெல்லாம் நீங்க மழுப்புறம் தான் சொல்லுங்க, டான்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஆர்ஜே ரொம்ப பிடிக்கும்? இத்தனை வருஷம் நீங்க கேட்டதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ஜே ஒரு 3 பேர் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச ஆர்ஜேனா முதல்ல தீனா. ஹாய், அவர் எங்க எஃப்எம் தான். ஹாய் கண்மணி, அவங்களே எங்க எஃப்எம் தான். கண்மணி நம்ம இப்ப டிகிடிசி பாலாஜி. மயிலை பட்டாபி அதான் நான் சொன்னல, நேர்மையா சொல்லணும். டிகிடிசி பாலாஜி நான் எனக்கு ஆத்மார்த்தமா நிகழ்ச்சியில கேட்கும்போது இது பெஸ்ட்னு தான் சொல்றது. எது? டிகிடிசி பாலாஜி. இப்போ நீங்க பக்கத்து எஃப்எம் இன்னும் கொஞ்சம் நாள் போறீங்கல்ல, அதெல்லாம் நான் வந்து நேயர்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வெளியில இருந்து
கேட்டபோது நிகழ்ச்சிகளை தரம் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி நல்லா ஊட்டாரா இந்த மனுஷன் திருப்பதியில் சந்திரபாபு நாயுடுன்ற மாதிரி இதே தான் வந்து காலைல வேற ஒரு எஃப்எம் சொன்னாராம். அங்கேருந்து பஞ்சு மிட்டாய் வந்து இன்சைட் தகவல்லாம் சொன்னா. ஆனால் பரவாயில்ல, மயிலை பட்டாபிக்கு தான் வந்து தெரியும் எந்த எஃப்எம் ப்ரோக்ராம் நல்லா இது எது நல்லா இல்லை. இப்போ பிக் எஃப்எம் கூட டாப் 100 கலக்கல் எச்சுன்னு திருப்பி மூச்சுக்கு 3 தடவை மாற்றிட்டோம் சொன்னோமே, அது எப்படி இருக்கா, அவர் பிடிச்சிருக்கா இல்லை சிக் போகடா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரா அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் சுயநலத்துக்காக ஒரு கேள்வி கேட்கலாம். யாரா இவருன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஈ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மயிலை பட்டாபி. இந்தியாவில் எஃப்எம், தமிழ்நாட்டில் எஃப்எம்லாம் எப்போ ஆரம்பிச்சதோ தொன்று தொட்டு ஆல் இந்தியா ரேடியோலேருந்து 1994 ஃபோன் பண்ணி பேசினுக்கிறார். 2002 வருஷம் வந்து ஆல் இந்தியா ரேடியோக்கு 2002 லெட்டர் போட்டிருக்காரு. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு கூப்பிட்டு, அப்பா நீ ஒன்று தான் பண்ணி ஞாபகம் வச்சிருக்கேன்ற அளவுக்கு பெருமைப்படுத்தி அவரோட பர்த்டே தான் இன்னைக்கு டேக் டீசல் செலிப்ரேட் பண்ணுகிறோம். பவர்ட் பை உதயபர் புகையில் மற்றும் பொண்ணு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். சரி, ஓகே, நீங்க எஃப்எம் இவ்வளவு வருஷமா கேட்டுக்கிறீங்க. ஆமா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்எம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? இல்ல அப்படியே தான் இருக்குது. ஆகுனா அதே எஸ்எம்எஸ் அனுப்புங்க நேர்களே குழந்தைகள். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நேயர்களுக்குன்னு தொலைபேசி நிகழ்ச்சின்னு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ரெக்கார்டிங் தான். நாங்கள் முதல்ல ஃபோன் பண்ணுவோம், அவங்க எடுப்பாங்க, நான் உங்களுக்கு ஃபோன் நம்பரை கொடுங்க, நாங்கள் கூப்பிட்றேன்றாங்க. கண்டுபிடிக்கிறாருப்பா இந்த அர்த்தம். இந்த மனுஷன் எல்லா சீக்ரெட்டையும் வெளில சொல்றாருப்பா. கூப்பிட்றாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். கூப்பிடவே மாட்டாங்க. சில சமயங்களில் ஃபோனும் வராது. என்னடா எங்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். அதாவது தொலைபேசி நிகழ்ச்சி லைவா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நேயர்களோட வரவேற்பு அதிகமா இருக்கும் தான் என்னோட. ஓகே, வேற என்னெல்லாம் நாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் மயிலை பட்டாபி உங்ககிட்ட தான்? இப்போ வந்து திரைப்பட நடிகர்கள் வராங்க, நடிகர்கள்லாம் வராங்க, நீங்க மட்டும் பேட்டி எடுக்கிறீங்க. அதே நேரத்தில் அவங்க ஸ்டுடியோல இருக்கும்போது நேயர்களை கூப்பிடணும். நேயர்களை கூப்பிடணும். உங்களுக்கு எதெல்லாம் சூப்பர்னு நான் கேட்கல. சரி, இருந்தாலும் நீங்க சொல்ற ஐடியா வச்சுக்கிறோம். சரி, ஒரு எஃப்எம்மா நாங்க என்னெல்லாம் இப்போ புதுசா மாத்திருக்கோம், டாப் 100 கலக்கல். ஆமா, கலக்கல் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கேட்கறேன், ரொம்ப அருமையா இருக்கு. அது தொடர்ந்து அதே போல பாப்கார்னா. ஆமா, பாப்கார்ன். அடோ பாவிங்களா, எனக்கே மறந்து போச்சு. பாப்கார்ன். அது அந்த ஒரு காமெடி கலக்கலா ஒரு நடிகர் ரகுவரன் பேசினா எப்படி இருக்கும், ரஜினி பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா இருக்கு. பிக் எஃப்எம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எங்களுக்கு சம்பளம் வரும், கல்லா கட்டும். நல்லா இருக்கு. இப்போ இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து அதனோட பிக் எஃப்எம் ஆரம்பிக்க போறாங்கன்ற அந்த தகவல் வந்தோடனே நீங்க வச்சிருக்கேன். அடோ பாவி, நாங்களே வச்சுக்கலடா. சூப்பர் மயிலை பட்டாபி, நீங்க அதை வச்சிருக்கீங்க. சென்னையில பிக் எஃப்எம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட 200 வருஷம் வந்து ஆகுது. அது வந்து அதை இன்னும் வச்சிருக்காரு அங்கிள். இது பிக் எஃப்எம்க்கு மட்டும் கிடையாது, மற்ற எஃப்எம் பேர்லாம் சொல்ல முடியாது அப்படின்றதுனால நான் பேசாம இருக்கேன். அந்த எல்லா எஃப்எம்மும் ஆரம்பிச்சது என்னைக்கு, எப்போ ஆரம்பிச்சாங்க, அடிக்கல் நாட்டு விழாக்க யார் வந்தா, எப்போ நாட்டினாங்க, எப்போ என்ன நிகழ்ச்சி பண்றாங்க, புதுசா எந்த ஆர்ஜே வேலைக்கு சேர்ந்தா அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம், பிஎஃப் பிடிக்கிறாங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே யாருக்கு தெரியும் அப்படின்னா மயிலை பட்டாபிக்கு தெரியும். அவரோட ஹாப்பி பர்த்டேக்கு ஒரு 15 நாள் முன்னாடியே எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. என்னோட ஹாப்பி பர்த்டே அக்டோபர் 12 ஸோ என்ன சிறப்பு செஞ்சு ஏனென்றால் உனக்கு பிறந்தநாள் பாட்டு போடு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு கீழே சைன் தானே போடுவாங்க. இவர் கேட்டுக்கொண்டு ஒரு சீலே வச்சு ஜாபா குத்தி அமைச்சார். அப்படியே நீங்க எப்படி மறப்போம் நாங்கள் இவரோட பர்த்டே, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நீ கூப்பிட்டு உட்கார வச்சு இவர்கிட்ட பேசினுக்கிறோம். ஆனால் செம்ம ஒரு லைஃப் பாருங்களேன். 20 இயர்ஸாக 1994 20 இயர்ஸ் தானே? ஆமாம், 20 இயர்ஸாக வந்து பஞ்சுமிட்டாய் மாட்டி ஆமாம்மா நாட்டுறான். அவ்வளோ வருஷமாக இருக்கிற எல்லா எஃப்எம் பாரபட்சம் பார்க்காம பேசியிருக்காரு அங்கிள். கருத்தை சொல்லியிருக்காரு. அவளுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். அதில் எதுக்காக ஆரம்பிச்சாருன்னா, சின்ன வயசில் அவங்க அப்பா சொன்னாராம், ரேடியோ வண்டி கேட்காதரா, அதில் கேட்குற சமுதாய நாட்டு நடப்பு விஷயத்தெல்லாம் பங்குத்துக்கோ, நீ சொல்கிற கருத்து நிறைய பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்றதை வேத வாக்கா நினச்சி இப்போ வரைக்கும் ரேடியோ கேட்டு நம்மள நிறைய பேருக்கு இந்த காரணம் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். என்னடா இந்த மனுஷன் அப்படின்னு நம்மலாம் கூட யோசிக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு பேஷன், அந்த பேஷனை எவ்வளோ சின்சியராக பண்ணுறாரு. இப்போ சமல்ல மயிலை பட்டா வீட்டுக்கு கிளைமேக்ஸாக கொஞ்சோண்டு பேசிட்டு அவரை வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் கேட்டு டேக் டிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். ஓகே, கடைசியாக இப்போ கேட்டுங்கிறவங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க மயிலை. உங்களோட சேவை இந்திய சமூகத்துக்கு தேவை. தொடர்ந்து ரேடியோ கேட்கறதும் இல்லாம சமுதாய விழிப்புணர்வோட பகிர்ந்துக்குங்க. நீங்க எலெக்ஷன்ல நிக்கிற ஐடியா இருக்கா? அதாவது இல்ல இல்ல 2016 இல்ல இல்ல 2026 இல்ல மயிலை தொகுதியில கவுன்சிலரா? அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, சாதாரண ஒரு நேயர். இந்த சாதாரண நேயர் எங்களை மாதிரி ஆர்ஜேக்கள் எஃப்எம்லாம் வாழறதுக்கு காரணமான ஒரு நேயர் நீங்க. அதனால தான் உங்க கூட கூப்பிட்டு பேசணும். இல்லை உங்களை பார்த்ததுல உங்க கூட இந்த ஷோ பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. உங்களோட 75வது பர்த்டே ஷோல தான் நீங்க கொண்டாடணும். கண்டிப்பா 50 இயர்ஸ் முடிஞ்சது. அதாவது இந்த வானொலிக்குன்னு நான் முக்கியத்துவம் கொடுத்து காரணமா இருக்குது. தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நேயர்களோட அரவணைப்பு இருக்கு இல்லையா, ஒருங்கிணைப்பு அரவணைப்பு விஜே இவங்களோட ஒருங்கிணைப்பு எனக்கு ரொம்ப தேவை. ஓகே, தேவை கண்டிப்பா. ஓகேங்க, உங்க குடும்பத்துல யார் பேராவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க கேட்டா எனக்கு அண்ணன் தம்பிங்க 6 பேர். அண்ணன் தம்பிங்க 6 பேர். அவங்க 6 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அதான் 5 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் மேரேஜ் பண்ணிக்கல. ஏன் நீங்க வானொலியே கல்யாணம் பண்ணீங்க? இல்ல 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 இல்ல, அதான் சொல்ல வரேன். ஓகே, நானே கண்டுபிடிச்சிட்டேன்.
அப்படியா? நீங்க ரேடியோவை கல்யாணம் பண்ணிக்கினீங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணி. மயிலை பட்டாபி சீக்கிரமே நீங்க ஒரு ஃபேமிலியோட செட்டில் ஆகி கண்டிப்பாக அடுத்த ஷோ உங்களோட குழந்தை உங்க ஒய்ஃபோட நான் பண்ணோம். கண்டிப்பாக. ஓகே, யூ ஆர் த மாடர்ன் யங்ஸ்டர் யோயோ டூட். விஷிங் யூ ஆல் ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ். இப்போ எனக்கு இவ்வளோ தூரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனக்கு உற்றுதுணையாக இன்றும் தொடர்ந்து ஆதரவு தராங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்க போகும்போது எப்பவுமே எஃப்எம்ல ஏதாவது ஒரு ஸ்டைலில் ஏதாவது பேசுவீங்களா? அது மாதிரி ஏதாவது பேசிட்டு போங்க. எப்போதுமே இத்துடன் நான் நன்றி விடைபெறுவது உங்கள் அன்புடன் மயிலை பட்டாபி 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 பட்டாபி. 17 பட்டாபி தான் இன்னைக்கு சொல்ல முடியும் அப்படின்றதுனால இதோட நிறுத்திட்டார். ஒரு நாளைக்கு வந்து 303 பட்டாபிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரோக்ராம் முடிஞ்சு 2 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு மைக் எடுத்து காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மனிதரான மயிலை பட்டாபி இன்னைக்கு அவரோட ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சிலுத்து போயிட்டான். அப்படியே 50வது ஹாப்பி பர்த்டே எப்படி நாங்கள் சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி எஃப்எம்மும் ரேடியோவும் வாழறதுக்கு காரணமாக இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேட்குறேன் நீங்கள் தான். அதுவும் இவரெல்லாம் வந்து 20 வருஷம் நான் ஸ்டாப்பாக கேட்டுனுக்கிறார். கேட்டது ஒன்றும் இல்லாமல் 2 நாளில் இருந்து எவ்வளோ 2002 4004 லெட்டர்லாம் போட்டிருக்காரு அங்கிள். அவ்வளோ செம்ம டெடிகேட்டட் லிஸ்னர். அவரோட ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ண செம்ம சந்தோஷம். இப்போ கீழே கொண்டு போயிட்டு சந்தோஷமாக அவர் அப்படின்ற மாதிரி சிரிப்பு மூட்டி ஹாப்பி பர்த்டே மறுபடியும் கொண்டாடினதுக்கப்புறம் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இது போல செய்யுங்க. டாடா பாபாய், குட் நைட். கிரேட் நைட்.